ஆப்கி அதாலத்துல பியூஷ் கோயல் மேல சுமத்தப்பட்ட அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவங்க பார்ட்டியோட பண பலத்தால தான் இவங்க அரசியலே பண்றாங்க. பியூஷ் சார், பிரியங்கா காந்தி கர்நாடகால இப்ப கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாட்டுல பலவிதமான திருடர்கள் இருக்காங்க. சிலர் கடைகள்ல திருடுவாங்க, சிலர் வீடுகள்ல திருடுவாங்க. ஆனா பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் மாதிரியான ஆளுங்க அரசாங்கத்தையே திருடுறாங்கன்னு சொல்றாங்க. சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியால கொள்ளையர்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருக்கு. உண்மையானவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒருவேளை பிரியங்கா காந்திக்கு அவங்களோட காங்கிரஸ் பார்ட்டிலேயே யாராவது கொள்ளையடிச்சிருப்பாங்க. அந்த அனுபவத்தால தான் அவங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதோட பிரியங்கா காந்தி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, கர்நாடகால எங்க ஆட்சி தான் இருந்தது, ஆனா பிஜேபி எங்க எம்எல்ஏஸ திருடிட்டாங்கங்கறாங்க. இத திருடுறதுக்காக உக்காந்துகிட்டு இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்க டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை காங்கிரஸ் பார்ட்டியில இந்த மாதிரியான ஆளுங்களை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, கர்நாடகா மக்கள் அவங்களோட ஒரு எம்எல்ஏவை கூட அவங்க தேர்தல்ல தேர்ந்தெடுக்க. இது அடிக்கடி நடக்குதே. மகாராஷ்டிரால மாவிகாஸ் அகாடியோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. நீங்க 40 எம்எல்ஏவை திருடிட்டீங்க. இல்ல, நாங்க யாரையும் திருடல. நீங்களே அதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை 54 எம்எல்ஏஸ்ல 40 எம்எல்ஏஸ் ஒரு கரப்டட் லீடர்ஷிப்ல இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும், ஒரு ஃபெயில்டு லீடர்ஷிப்ல இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும், அந்த கவர்மெண்ட்ல இருந்து விடுதலை வேணும்னு நினைக்கிறாங்க. உண்மையான சிவசேனா 40 எம்எல்ஏஸ் மட்டும் தானே இருக்காங்க. கொஞ்சம் பேரு, நாம 2 பேரு, நமக்கு 2 பேருன்னு இருக்கிறவங்க எல்லாருமே அங்கேயே இருந்துட்டாங்க. ஏன்னா அது அவங்க விருப்பம். நாங்க யாரையும் திருடல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க மிச்சம் இருக்கிறவங்கள தான் அவங்க காசு கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, திருடல. 50 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி இருக்கீங்க. இது இல்ல சொல்றாங்க 50 பழங்கள் கொடுத்தீங்களாமே. நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. நானே இப்பதான் ஆப்கி அதாலத்துல தான் கேக்குறேன். ஆனா ஒருவேளை மகாவிகாஸ் அகாடியோட அரசியல்வாதிகளுக்குலாம் இது ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு பெரிய பெரிய டீல்ஸ்லாம் ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க கோடின்னு தானே சொன்னீங்க. 50 பழங்கள்னா நான் 50 கோடியை சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோடின்னு சொன்னீங்கன்னா 3 கோடி மக்கள் வீட்டுக்கு ஃப்ரீயா கரண்ட் போயிருக்கு. 11 கோடி மக்களோட வீட்ல இல்ல அவங்க எல்லாரும் இப்ப ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்கு. கேஸ் கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. எல்லா எம்எல்ஏ இந்த கோடிகள் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. யார் யார் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்றாங்களோ, இந்த கோடியெல்லாம் எங்க இருந்து வருதுன்றத நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. இப்படி தேவையில்லாத விஷயத்த பேசுறதுனால எந்த பலனுமே இல்ல சார். எல்லா எம்எல்ஏஸும் ஃப்ரீயாலாம் கவுஹாத்தி போயிருக்க வாய்ப்பே இல்லல்ல. ஃப்ரீயா சிவசேனாவை விட்டுட்டு ஷிண்டேஜி கூட வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது வாங்கியிருப்பாங்க இல்லையா? இங்க பாருங்க சார், ஒருத்தருக்கு அதிகமான வலி வருதுன்னா என்ன நடந்ததுன்றத பத்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹேமந்த் விஸ்வ சர்மா சார், அசாமோட பெரிய தலைவர். அவரு ஒருத்தன் தன்னோட கட்சி தலைவரை பல வருஷத்துக்கு சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எப்ப சந்திக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அதிசயமா ஒரு நாள் நடக்குது. அவங்க தலைவர் வீட்டுக்கு போய் அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அன்னைக்கு அவங்களோட தலைவர் அவரோட நாய் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய அரசியல் தலைவரை நீங்க அவமானப்படுத்துறீங்க. அதெல்லாம் தாங்கிக்கிறதுக்காக யாரும் இங்க அரசியலுக்கு வரவே இல்லை. அதோட பாரதிய ஜனதா பார்ட்டி ஒர்க்கர்ஸ்க்கான பார்ட்டி எல்லாருக்குமே கௌரவத்தை கொடுப்பாங்க. இன்னைக்கு ஹேமந்த் விஸ்வ சர்மாவை நீங்களே கேட்டு பாருங்க. நீங்க குவாஹாட்டி பத்தி பேசினதால சொல்றேன். அவர் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி மரியாதை கிடைச்சிட்டு இருக்குன்னு கேளுங்க. அவரோட திறமையால அவருக்கு ஏத்த மாதிரியே மக்கள் சேவை பண்றதுக்கான அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, பிஜேபி அஜித் பவாருக்கும் மரியாதை கொடுக்க போதாமே. அவர் வருவாராம், அவர் கூட என்சிபியையும் கூட்டிக்கிட்டு வருவாராம். இது ரொம்ப பிரமாதமான பார்ட்டி. நாங்க அங்க தலைவர் சொல்றாரு நான் ரிசைன் பண்ண போறேன், ரிட்டையர் ஆக போறேன்னு. அதுக்கப்புறம் அப்படியே டிராமா பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லா கன்சல்டேஷனும் முடியுது. இப்ப நம்ம நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்கிறாங்க. அதுக்கான பதில இந்திய மக்களே கொடுத்துருவாங்க. எங்க கூட யாரு வரப்போறாங்க வரப்போறது இல்லைன்னு அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நல்லவங்க தானாவே எங்க கூட வந்து சேர்ந்துருவாங்க. அவங்களே வந்து உங்களுக்கு மகாராஷ்டிரா அரசியலை பத்தி நல்லாவே தெரியும். அதை புரிஞ்சுக்கத்தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஷிண்டேஜி கூட பிஜேபி தேர்தல்ல நின்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோ சிம்பிளா அஜித் பவார் உங்க கூட வந்துருப்பாரு. நான் ஒரு விஷயத்த கிளியர் பண்றேன். அதாவது ஏக்நாத் ஷிண்டேஜி மகாராஷ்டிராவோட சிஎம்.
சிவசேனாவோட தலைவர் சிவசேனா பார்ட்டியும் பிஜேபி பார்ட்டியும் ஒன்னா சேர்ந்து பலத்தோட மகாராஷ்டிரால மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே வந்து பாருங்க, மகாராஷ்டிரால எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்க. நீங்க ஒவ்வொரு முறையிலையும் பாருங்க, மெட்ரோ லைன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, டிரான்ஸ் ஹார்பரோட லிங்க் வேலைகள் நடந்துட்டு இருக்கு, நாக்பூர் டு மும்பை கனெக்ட் பண்ற எக்ஸ்பிரஸ் வே சூப்பர் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. ஹோலி பிளேசஸ், பில்கிரிமேஜ்ல எல்லாத்துலயும் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. மகாராஷ்டிராவோட ஒவ்வொரு கிராமங்கள்லயும் மகாராஷ்டிரா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். ஒரு நல்ல எண்ணத்தோட சிண்டேஜியும் தேவேந்திர பட்னவிஸும் மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஷியரா சொல்றேன், ஷிண்டேஜி அண்ட் பட்னவிஸ் ஜி சேர்ந்து சிவசேனா ஆட்சியோட பார்ட்டியை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவே பலமான ஒரு அரசாங்கமா இருக்கும். பிரதமர் மோடிஜியோட வழிகாட்டுதல்ல அவரோட தலைமையில மகாராஷ்டிராவோட கவர்மெண்ட் நடக்கும். அடுத்த தேர்தலையும் ஜெயிப்பீங்க. அடுத்த தேர்தல்ல மக்கள் எல்லாரையும் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. மகாவிகாஸ் அகாடி மேல யாருக்குமே நம்பிக்கையே இல்ல. ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி ஏன் தேர்தல்கள்ல ஜெயிக்குதுன்னு சொன்னா அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு, கோடிக்கணக்கில் கொட்டி கிடக்கு. இங்க பாருங்க சார், ராகுல் காந்தி சார், அவரை பத்தி எனக்கு தெரியாது பர்சனலா, ஒருவேளை உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை நீங்க இல்லனா ஜட்ஜ் சார் அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியும்னா ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுங்க. இந்திய மக்களை அவமானப்படுத்துறத தயவு செஞ்சு நிறுத்த சொல்லுங்க. அவரோட எம்எல்ஏசியே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட பார்ட்டியில இருக்க சிஎம்சியே மறுபடி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கே அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். காங்கிரஸோட ஆட்சியில எத்தனை சிஎம்ஸ் அவங்க அவமானப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எத்தனை சிஎம்ஸ் ஓவர் நைட் அப்படியே எடுத்துட்டாங்க. எத்தனை சிஎம்ஸோட ஆட்சியவே அழிச்சிருக்காங்க. இதுதான் காங்கிரஸ் வேலை செய்யறதுக்கான வழி. அவங்களோட சொந்த பார்ட்டியை அவமானப்படுத்துறது அது அவங்களோட பிரச்சனைன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனா இந்திய மக்களை அவமானப்படுத்தக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் இந்திய மக்களோட நம்பிக்கையால மட்டும்தான் நம்ம ஜெயிக்கிறோம். இந்திய மக்களோட ஓட்டால மட்டும்தான். மோடிஜிக்கு இன்னைக்கு 303 சீட்ஸ் இந்திய மக்களால தான் கிடைச்சிருக்கு. எங்க உழைப்புக்காக மக்கள் 2 முறை எங்களுக்கு இந்த அற்புதமான ஆட்சிய கொடுத்திருக்காங்க. மோடிஜி மேல இருக்கிற அன்புக்கும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கைக்காகவும் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களை அவமானப்படுத்துறத ராகுல் காந்திஜி நிறுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியை எதுக்காக உங்ககிட்ட கேட்கிறாருன்னா, முதல்ல பிஜேபி கிட்ட ஃபண்ட்ஸே இல்ல. பியூஷ் கோயல் ட்ரெஷரரா ஆகும்போது அவர் தன்னோட பெரிய பெரிய கனெக்ஷன்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கனெக்ஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிஜேபிக்கு நிறைய ஃபண்ட்ஸ் வந்துட்டுதா சொல்றாங்க. இப்ப பிஜேபிக்கு தேர்தல்ல காசு செலவு பண்றதுல பிரச்சனையே இல்லை. அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டியோட வர்ற காசு அது எல்லாமே நேர்மையான வழியில வர்ற காசு தான் சார். பாரதிய ஜனதா பார்ட்டியோட காசு வந்துச்சுன்னா நேரா அது அக்கௌண்ட்ல தான் போய் சேரும். பாரதிய ஜனதா பார்ட்டியில யாராவது டொனேஷன் பண்றாருன்னா யாரோ அவர்கிட்ட டீல் பேசியோ இல்ல பயமுறுத்தியோ டொனேஷன் வாங்க மாட்டோம். அவங்க அவுட் ஆஃப் நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங்கை மனசுல வச்சுக்கிட்டு நாட்டுல நல்ல ஆட்சி நடக்கணும்ன்ற ஆசையோட மட்டும்தான் அவங்க டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நேரா பாரதிய ஜனதா பார்ட்டியோட அக்கௌண்ட்ல தான் போய் விழும். அந்த காசு தான் எல்லாத்துக்கும் நாங்க பயன்படுத்துறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த பார்ட்டிஸ் பதில் சொல்லியே ஆகணும். இவங்களோட பார்ட்டி ஃபண்ட் கலெக்ஷன் ஆகுது இல்லையா, அந்த காசு எல்லாமே எங்க போகுது? அவங்களோட பாக்கெட்டுக்கு போகுதா இல்ல பார்ட்டி ஃபண்ட்ஸுக்கு போகுதா? ஒருவேளை பார்ட்டி ஃபண்டுக்கு போகுதுன்னா அவங்களோட செக்ல இருந்து அவங்க ஏன் நேரா வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க? பேங்க் மூலியமா ஏன் பார்ட்டி ஃபண்ட்ஸுக்கு போட மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் இந்த பார்ட்டிஸ் மட்டும்தான் பதில் சொல்லி ஆகும். ராகுல்ஜி என்ன சொல்றாருன்னா, பிஜேபி உருவாக்குற பாலிசிஸ் எல்லாமே 4-5 இண்டஸ்ட்ரியலிஸ்ட சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் காசு வந்து கொட்டுது. நான் இன்னைக்கு ரொம்ப உறுதியா ஒன்னு சொல்றேன், அதுவும் ஆப்கி அதாலத்துல சொல்றேன். பாரதிய ஜனதா பார்ட்டி மட்டும்தான் இந்த நாட்டுல ஆட்சியில இருக்கிற எந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸும் இந்த பார்ட்டியில இருந்து இந்த பார்ட்டியோட ஆட்சியால அவங்களுக்கு ஃபேவர் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நியூ ப்ராசஸே இல்லாம அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இல்லாம உங்களுக்கும் கிடைச்ச மாதிரி. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணல. அவர் தினமும் சொல்லிட்டு இருக்காரு, அதானிக்கு போர்ட்ஸை கொடுத்துட்டாங்க, ஏர்போர்ட்ஸை கொடுத்துட்டாங்க, மைனிங் இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க, கேஸ் கொடுத்துட்டாங்க, பவரும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் அதானிக்கு கொடுத்ததா சொல்றாரு. போர்ட் விஷயத்துக்கு வரும்போது அதை கொடுக்கும்போது காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கான பதில் அவங்க தான் சொல்லி ஆகணும். ஓட்டு எப்படி அதானிஜிக்கு வந்துச்சுன்னு அவங்க தான் அதை சொல்லணும்.
ராஜஸ்தான்ல பெரிய ஒரு சோலார் ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது யாரு பக்கத்துல உக்காந்துகிட்டு இருந்தது? ராஜஸ்தானோட சிஎம்மும் அவரும் உக்காந்துகிட்டு என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு, அதாவது என்ன பேசுனீங்கன்னு ஓப்பனா சொல்லுங்க. ஏன்னா நாங்க அந்த மாதிரி எந்த ஒரு லேண்டையும் அவங்க கிட்ட கொடுக்கல. இந்தாங்க உங்க லேண்ட், நீங்க பிளான்ட்ட வச்சுக்கோங்கன்னு சொல்லல. ஒவ்வொரு விஷயமும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் ட்ரிவன். எங்க கவர்மெண்ட் அப்படிதான் பண்ணிருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னு யாருமே குற்றச்சாட்டு வச்சதே இல்ல. நீங்க ஏர்போர்ட்டை பத்தி பேசுனீங்க. பிட்டிங் ப்ராசஸ் மூலியமா அவங்களுக்கு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அதுவும் பிட் அவுட் ஆச்சு. பல கம்பெனிஸ் பிட் பண்ணாங்க. ஒருவேளை அவங்களோட பிட் ஒருவேளை நன்மைக்காக இருந்துச்சுன்னா யாரோட பிட் அதிகமா இருந்துச்சோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. ஒருவேளை வேற ஏதாவது பிட்ல வேற யாராவது ஜெயிச்சா அது அவங்களுக்கு தான் கிடைக்கும். சோ இப்படி ஒரு பிட்டிங் ப்ராசஸ்ல எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க தானே. அடுத்த முறை ராஜத் சார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்ல அதானி மேல நிறையவே குற்றச்சாட்டுகளை அவங்க வைக்கிறாங்க. நீங்க பேங்கிங் ஃபைனான்ஸ் ஃபீல்டுல எக்ஸ்பர்ட், அது பெரிய குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். யாரு மேல குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்க மேல இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதாவது யாராவது ஒருத்தர் அப்படி வந்து நம்ம இந்தியன் எக்கனாமிய ஒருவேளை உடைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா இது உண்மையாவே பெரிய பிரச்சனை தான். இத பத்தி நம்ம இந்தியாவோட எக்கனாமியோட சம்பந்தப்பட்ட எல்லாருமே கண்டிப்பா கண்டனம் தெரிவிச்சே ஆகணும். சரத் பவாரும் சொல்லி இருக்காரு, உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் ரிப்போர்ட் எழுதியிருக்காங்க. அவங்க அப்படியெல்லாம் சொன்னாலும் அதுதான் உண்மை. என்ன உண்மையோ அதை தான் எல்லாரும் முன்னாடியும் காட்ட முடியும்.